சீமான் வழக்கிலே இன்று நடைபெற்ற விரும்பத்தகாத சம்பவங்களுக்கு சீமானும் அவருடைய வேலையாட்களும் தான் முழு பொறுப்பேற்க வேண்டும். ஏனென்று சொன்னால் சீமான் மீது இருக்கின்ற குற்றச்சாட்டு கற்பழிப்பு குற்றச்சாட்டு. அதற்கு தண்டனை ஆயுள் தண்டனை. சீமானுக்கு கொடுத்த நோட்டீஸை சீமான் படித்து பார்த்துட்டு கிழிச்சிருந்தாருன்னா அப்போ நோட்டீஸ் சர்வான மாதிரி ஆகிடும். 41 செக்ஷன் 2 கம்ப்ளைண்ட் பண்ண மாதிரி ஆகிடும். பட் இவங்க அதுக்காக அதை மறைக்கிறதுக்காக சீமானுக்கு எந்த நோட்டீஸும் வரலன்னு நாளைக்கு சொல்கிறதுக்காக ஒட்டின நோட்டீஸை முறைப்படியாக சட்டப்படியாக ஒட்டின நோட்டீஸை அவங்க கிழிச்சது முற்றிலும் சட்டவிரோதமானது. இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. அது மாத்திரம் இல்லை, அவர் ப்ரைவேட் கார்டுகிட்ட பிஸ்டல் இருக்குது. அவருக்கு லைசன்ஸ்டு பிஸ்டல்ன்றாங்க. பட் லைசன்ஸ்டு பிஸ்டலை வச்சிருக்கவர் இப்போ அவருக்கு அவர் பர்சனல் ப்ரொடெக்ஷன் தான் யூஸ் பண்ணவே தவிர ஒன்ஸ் எப்போ அவர் செக்யூரிட்டியாக இங்கே வந்துடுறாரோ அப்போ அது கமர்ஷியல் ஆகிடுது. அப்போ செக்யூரிட்டியை கமர்ஷியலாக வேலை செய்கிற ஒருத்தர் அவரோட அவரோட பிஸ்டலை காட்டுறது வெளில காட்டுறது தப்பு. அதுவும் குறிப்பாக போலீஸ் அதிகாரிகள் தன்னுடைய கடமையை செய்யறதுக்கோசரம் வந்திருக்காங்க. அதுவும் இந்த வழக்கில் சீமானுக்காக அரசாங்கம் ஏகப்பட்ட கருணை காட்டிட்டு தான் மக்களிடம் ஒரு பரவலாக பேச்சு இருக்குது. உயர்நீதிமன்றம் ஒழுங்காக இந்த விசாரணை நடக்கலைன்னு சொன்ன அப்புறம் தான் அரசாங்கமே இந்த விசாரணையை முழுசாக ஒழுங்காக சட்டப்படி நடத்துறதே தவிர இது மாதிரி டைமில் நீங்கள் இதை அவர் ஒரு அதிகாரி வராரு, அதிகாரி என் பேரில் உங்கள் பேரில் இந்த குற்றச்சாட்டு இருக்குன்னா ஒரு சட்டப்படி நடக்கின்ற ஒரு பிரஜை என்ன செய்யணும்? ஐயா, நான் தப்பு பண்ணலை, நாங்கள் என்னோட தரப்பு விளக்கம் இதுதான், நியாயம் இதுதான் சொன்னால் அது நியாயம். பட் சம்மனையே சர்வ் பண்ணக்கூடாது, சம்மனை கிழிச்சிடுறோம், எங்கள் தலைவர் சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர் அப்படின்னு சொல்கிறது ஜனநாயக நாட்டிலேயோ சட்டப்படி ஆட்சி நடக்கின்ற ஒரு நாட்டிலேயோ இது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. இதை மிகவும் கண்டிக்கத்தக்கது. சீமானை ஒரு குற்றவாளியாக தான் இந்த அரசாங்கம் கருதணுமே தவிர இவர் ஏன்னா அவர் பேரில் இருக்கிற குற்றச்சாட்டு மிகவும் கடுமையானது. உயர்நீதிமன்றம் அவர் பேரில் இருக்கிற பூர்வாங்க ஆதாரங்களெல்லாம் பரிசீலித்து தான் அவங்க ஒரு முடிவுக்கு இவர் பேரில் முழுசாக விசாரணை நடத்தி முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் 3 மாதத்துக்குள்ளே முடித்து விசாரணையை முடித்து இது ஃபைனல் ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் போலீஸ் உயர்நீதிமன்ற உத்தரவினை ஏற்று 3 மாதத்திற்குள் விசாரணையை முடிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு இருக்கிறதுனால தான் அவங்க போய் சம்மனை சர்வ் பண்ணி அஃபெக்ஸ் பண்ணுறாங்க. இதில் சீமான் முழு ஒத்துழைப்பை கொடுக்கணும். இவர் எந்தவித தப்பும் பண்ணலன்னு சொன்னால் போய் அங்கே காவல் அதிகாரிகள்ட்ட பண்ணணும். அதை விட்டுட்டு பொது வெளியில் உட்காந்துட்டு சவால் விட்டுறது சட்டத்துக்கே சவால் விட்டுறது அர்த்தமாகுது. இது தவறான செய்தியை சமுதாயத்தில் பரப்பும். சீமான் தானும் சட்டத்துக்கு உட்பட்டவர், தன் மீது